வணக்கம் மக்களே. இப்போ சூரிய குடும்பத்தை பற்றி நேற்று பார்த்தோம். இன்றைக்கி சூரிய மண்டலத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு புதன் கிரகத்தில் ஒரு நிலவுமே இல்லை, வெள்ளி கிரகத்தில் ஒரு நிலவுமே இல்லை, நம்ம உயிர் வாழ்ந்த பூமிக்கு ஒரு நிலவு, செவ்வாய் கிரகத்துக்கு 2 நிலவு, வியாழன் கிரகத்துக்கு 95 நிலவுகள், 95 மூன்ஸ் நிலவுகள், சனி கிரகத்துக்கு 146 நிலவுகள், யுரேனஸ்க்கு 27 நிலவுகள், நெப்டியூனில் 16 நிலவுகள். ஓகே, இப்போ சூரியன் குடும்பத்தை பற்றி பார்த்தாச்சு. அதோடைய காற்று வேகத்தை பார்க்கணும். புதன் கிரகத்தில் காற்றே அடிக்காது. வெள்ளி கிரகத்தில் 10 to 20 கிலோமீட்டர்லேருந்து அடிக்கும். பூமியில் 60 to 100 கிலோமீட்டருக்கு காற்று வரும். செவ்வாய் கிரகத்தில் வெறும் தென்றல் காற்று புறத்தாகும்னால வெறும் 60 to 70 கிலோமீட்டர் per hourல தான் அடிக்கும். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இந்த 4 கிரகத்தில் அதிவேகத்தில் அடிக்கும். வியாழன் 100 to 600 கிலோமீட்டர் per hourல அடிக்கும். சனி கிரகம் 120 to 140 வரைக்கும் காற்றடிக்கும் கிலோ per hourல காற்று. யுரேனஸ் 1000 to 2000 வரைக்கும் காற்றடிக்கும். நெப்டியூன் 600லேருந்து 1,00,000 கோடி கிலோமீட்டர்லேருந்து அடிக்கும். ஓகே, இந்த விண்கற்கள் கூட்டம் வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் பிரித்து வச்சிருக்கு, நடுவில் இருக்கு. எதுக்கு இப்படி வச்சிருக்குன்னா, கேஸ் ஜெயண்ட்டை, டெரஸ்ட்ரியல் ஜெயண்ட்டை தனியாக பிரிச்சிருக்கிறதுக்கான மாதிரி இருக்கு. சூரிய அலையை பற்றி பார்க்கும். முன்னாடியே 25 ஒரு புயல் வச்சு, 2025 ஒரு புயல் அடிக்க போகுது. இந்த புயல் ஆச்சுன்னா இந்த கிரகம் தான் என்ன ஆகும்? புதன் கிரகம் வெந்துடும், வெள்ளி வெந்துடும். பூமியை சுற்றி ஒரு காந்த வளைவுகள் பூமியை வச்சு இப்படி பார்த்து செவ்வாய் கிரகத்தில் வீக்கற்கனால தான் அதில் இருந்த தண்ணி இப்போ தண்ணியாகவே இல்லை. அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வியாழன் கிரகத்து ரொம்ப திக்கான மேக்னட்டோஸ்பியர் இருக்குது. சனி கிரகம் ஒரு திக்கான மேக்னட்டோஸ்பியர் இருக்குது. யுரேனஸ் கொஞ்சம் லேசாக தான் இருக்குது மேக்னட்டோஸ். நெப்டியூன்லேயே அதே மாதிரி கொஞ்சம் லேசாக தான் இருக்குது மேக்னட்டோஸ்பியர். ஓகே, இப்போ பசங்களா எல்லோரும் ஒப்பிங்க. சூரியன், சன், புதன், மெர்க்குரி, வீனஸ், வெள்ளி, எர்த், பூமி, மார்ஸ், செவ்வாய், ஜூபிட்டர், வியாழன், சாட்டன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். நன்றி மக்களே.